எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது, என்னடா 2 பேரும் வந்து இப்படி உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் நம்ம லாங் வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். அந்த இடத்த பற்றி இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக சேனல் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லி பேசியிருப்போம். பட் இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அது வந்து எங்கள் 2 பேரோட லைஃப்லையுமே வந்து இம்பார்ட்டண்டான பர்சன். அவங்கள பற்றி தான் வந்து பேச போகிறோம் இன்றைக்கி. வந்து ஒரு ட்ரிபியூட் வீடியோ மாதிரி அப்படி சொல்லலாமா அப்படின்னே சொல்லலாம். யாருக்கு இந்த ட்ரிபியூட் அப்படின்னா, இப்போ நம்மளோட எல்லாரோட லைஃப்லையுமே வந்து அம்மா அப்பாவை தாண்டி டீச்சர்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் நமக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாவோ இல்லை நம்ம ஏதோ ஒரு லோவாக இருக்கும் போது நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகவோ ஏதோவோ இருந்திருப்பாங்க. பட் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, 2 ஸ்டூடெண்ட் இல்லை, 3 ஸ்டூடெண்ட் இல்லை, அவர்கிட்ட படித்த மேக்ஸிமமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட லைஃப்லையுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற ஒரு பர்சனாக தான் வந்து எங்களுக்கு வந்து அவங்கள வந்து தெரியும். அவரை பிடிக்காத ஆட்களே, படித்த மாணவர்களில் பிடிக்காத ஆட்களே இல்லை அப்படிதான் சொல்லணும். அவரை எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நம்ம கூட கொஞ்ச நாளைக்கு அவரை பற்றி இப்போ எதுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டாஃப் வந்து டீச்சர் வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் ரொம்ப அழுதாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூலில் அது நடந்துச்சு. என்னன்னா அந்த ஸ்டாஃப் வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து, இப்போ நாங்கள் பேசுகிற அந்த டீச்சர் வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அங்கே படித்த ஸ்டூடெண்ட் மட்டும் அல்லாமல் அவர்கிட்ட படித்து முடிச்சிருப்போம் தெரியுமா, அவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே வந்து ஆஹா நம்ம படிக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு வார்த்தையை வந்து இப்போ வந்து அந்த ஸ்கூலில் விட்டு போகிறாங்க போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நமக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ஸ் அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து இந்த ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும், சரி அவர் போகிற ஸ்கூலில் இருக்க குழந்தைங்கள் வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் அவர்கிட்ட வந்து எடுத்துப்பாங்க, நல்ல விஷயங்கள் வந்து கற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருந்தது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இப்போ நாங்கள் பேசுகிற டீச்சர் வந்து அந்த சாரோட பேர் வந்து நான் சொல்கிறத விட அந்த ஸ்டாலின் சொன்னாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், நீங்களே சொல்லுங்க. அவங்க பேர் வந்து ஜவஹர் மாரியப்பன், கணித ஆசிரியர். ஆனா எல்லாருமே செல்லமா வந்து மாமா, ஜவஹர் மாமா தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் இன்னொரு பேரும் இருக்கு, ஜோல்னா ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஜோல்னா பை வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸ். அவங்க வாத்தியாரா சேர்ந்த காலங்கள்ல இருந்தே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பையன் மாட்டிட்டு தான் வருவாங்க. அவங்க பேரே வந்து ஜோல்னா ஜவஹர்னு ஒரு பட்டப்பேர் மாதிரி ஆயிடுச்சு. அது அவங்களுக்கே பிடிக்கும், அப்படி கூப்பிட்டாதான் அவங்களுக்கே பிடிக்கும் சொல்ல போனால். ஆமாம், இப்போ கேட்டிருப்பீங்க நீங்களே. ஸோ அந்த பேருக்கு சொந்தக்காரரான எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சார் வந்து இப்போ ரிட்டையர் ஆகுறாங்க. February 28 வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆகுறது ஒரு கஷ்டம்னாலும், ஆனால் ஏஜ் ஆகுது, ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்றது அந்த ஒரு இது இருந்தாலுமே கஷ்டம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். ஆஹா இனிமேல் அடுத்து வர்ற ஒரு பேட்ச் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றது. ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா வந்து பொதுவாகவே ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை எந்த ஃபங்க்ஷனோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க, இல்லை நம்ம ஃபேமிலியே சேர்ந்து பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் என்னோட மாமனார் இவங்களோட அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆனப்போ வந்து, ஏன்னா நான் ஃபேமிலி தானே எடுத்து செஞ்சாங்க. என்னோட ஊர்லேயே தான் வந்து இந்த ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். சொல்லப்போனால் 2 பேரும் அங்கே தான் படித்தோம். என்னோட அப்பா ரிட்டையர்ட் ஆகும், எங்கள் அப்பா வந்து நான் படித்த ஸ்கூலில் வேலை பார்க்கல, அவங்க வேறு ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க. அவங்களும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க சார் இவங்க எல்லாருமே எங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான், அந்தளவுக்கு வந்து நெருக்கம். அவங்க நிறையா பேருக்கு வந்து அது மாதிரி ஒரு சொந்த தம்பியாவோ இல்லை அண்ணனாவோ மகனாவோ அப்படி தான் இருந்தாங்க எல்லார் வீட்டுகள்லேயும். சார் வந்து எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகும்போது வந்து சார் தான் அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனையே வந்து எடுத்து நடத்தினாங்க. மீன்ஸ் அந்த ஹோஸ்ட் பண்ணி எல்லாம் பேசி எல்லாம் பண்ணி அந்த ஃபங்க்ஷனவே முழுசாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போய் பண்ணது எல்லாமே வந்து சிறப்பாக அமைச்சு பண்ணது வந்து சார் தான். இன்னைக்கு வந்து அந்த சாருக்கு வந்துட்டு இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். பட் எங்களால் வந்து போக முடியலை. இப்போ நாங்கள் உங்களுக்கே தெரியும், இப்போ வெளிநாட்டில் இருக்கிறோம். இந்த மாதிரி அவங்க கிட்ட படிச்சு நிறைய பேர் ஃபாரின்ல வந்து இருக்காங்க, அவங்க எல்லாராலையும் போக முடியாது. ஸோ நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோமே, நமக்கு வந்து சாருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான். இதுக்கு இடையில வந்து இவங்க சொல்லும் போது இவங்க அப்பாவுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு சார் தான் எல்லாமே பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக இவங்க அப்பா ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் இவங்க ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து அதை எடுத்து செஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பண்ணோன்னா இப்போ இந்த சாருக்கும் அவங்க ஃபேமிலி தான் எடுத்து செய்யணும். ஆனால்
அவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து அது ஒரு பெரிய அதை பெருசா ஃபங்க்ஷனா பண்ணணும் கொண்டாடணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி ஒருத்தவங்க ஒரு plan டீச்சருக்கு பண்ணிருக்காங்க. ஆசைப்படுறாங்க அப்படின்னா அந்த டீச்சர் வந்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். எங்களுக்கு தான் டீச்சர் இருந்தாங்க, நிறைய இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல் நான் பார்த்த வரையும், ஆக்சுவலாக நான் படிச்சது வந்து ரொம்ப கம்மி, அவங்கள பார்த்ததுமே நான் ரொம்ப கம்மி நாட்கள் தான், இவங்க கொஞ்சம் ஜாஸ்தி நாட்கள் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாவே தெரியும்ல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே வந்து 2 ஸ்கூல் இருக்கும், எலிமெண்ட்ரி ஹையர் செகண்டரி இருந்தது. அவங்க ஹையர் செகண்டரிலாம் ஒர்க் பண்ணாங்க. நான் எலிமெண்ட்ரியில் படிக்கிற காலத்துலேருந்தே வந்து எனக்கு சார் வந்து பழக்கம். அப்போலேருந்தே வந்து எப்படின்னா, பெரும்பாலும் எல்லா குழந்தைங்களையுமே எப்படி நம்ம இப்போ ஜவஹர்லால் நேரு அவங்கள வந்து எல்லாரும் வந்து ஜவஹர் மாமான்னு சொல்லி சொல்கிறோமோ, அது மாதிரி இவங்க பேர் ஜவஹர்ன்றதுனாலையோ இல்லை, எல்லாருமே வந்து மாமான் தான் கூப்பிட சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னை மாமான்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வந்து சொல்லப்போனால் மாமான்ற தாண்டி வந்து நான் ஒரு பிள்ளை மாதிரி கூட இருந்தேன் அவங்கக்கிட்ட. வந்து அவங்க வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன், அங்கேயே போய் தங்கி இருந்துலாம் நான் படிச்சிருக்கிறேன், தங்கி இருந்திருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து அவங்க ரொம்ப நெருக்கம். ஆனால் இப்போ ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நம்மளால் வந்து பணிச்சுமைகள் இந்த மாதிரி ஆகிட்டதுனால வந்து இங்கேருந்து உடனடியாக நம்மளால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியலை. ஆனால் நாங்கள் போன வருஷம் ஊருக்கு போயிருந்தப்போ போய் அவங்கள பார்த்துட்டு பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு தான் வந்துருக்கோம். ஆமாம், ஆக்சுவலாக வந்து நானும் அவங்க கிட்ட தான் படித்தேன், ஸ்டாலின் அவங்க கிட்ட தான் படித்தாங்க. ஸ்டாலினோட அக்கா 2 பேருமே அவங்க கிட்ட தானே படித்தாங்க. ஆமாம், 2 பேருமே எல்லாமே எனக்கு சீனியராக இருக்கிற சூப்பர் சீனியராக இருக்கிறவங்க கூட வந்து நிறைய பேர் அவங்க தான் படிச்சிருக்கோம். போன வருஷம் நம்ம வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என் நாத்தனாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்தனால நம்ம போயிருந்தோம் அவங்கள பார்க்குறதுக்கு. பார்க்கும்போது கொஞ்சம் விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணி அதை சொல்லவும் செய்கிறேன். இதுக்கு இடையில வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எங்கள் பேட்சில் எங்கள் ஸ்கூலில் படித்த எல்லா பேட்ச்லேயுமே வந்து இப்போ எப்படி சொல்கிறது, எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், சில ஸ்டூடெண்ட்ஸை பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இவங்க எப்படின்னா மேத்ஸ் டீச்சர்னு சொல்லி மேத் டீச்சர்னு சொன்னாங்கல்ல, மேத் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பசங்க மனசில் என்ன இருக்குன்னு அப்படி அழகாக அப்படியே கண்டுபிடிச்சிருப்பாங்க. யாருக்கு எழுதுறதுக்கு நல்லா வரும். எங்கள் கூட எங்கள் ஸ்கூலில் படிச்ச முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க கணித ஆசிரியராக இருந்தாலுமே தமிழ் ஆர்வம் வந்து ரொம்ப மிகுதி. அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட வெர்சடைல் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பன்முகத்தன்மை. இப்போ கமல்ஹாசன் வந்து நம்ம உலகநாயகன், அவருக்கு டைரக்ஷன் தெரியும், நடிப்பு தெரியும், நடன ஆடுவார், எல்லாமே பண்ணுவார்ன்றது மாதிரி வந்து ஒரு ஆசிரியர்களில் ஒரு வெர்சடைல் பர்சன் மாதிரி வந்து இருந்தார். ஒரு யூனிவர்சல் டீச்சர்னு சொல்லலாம். எப்படின்னா, அவருக்கு வந்து அவங்களோட கையெழுத்து அவ்வளோ அழகாக இருக்கும், தமிழுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு பையன் அவனுக்கு வந்து சரியாக படிப்பு வரலன்னா அவனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி, இப்போ சில பேருக்கு வந்து இப்போ நான் படிக்கும்போதே சில பேருக்கு வந்து கையெழுத்து அழகாக இருக்கும், ஆனால் வந்து நல்லா மார்க் எடுக்க மாட்டாங்க, பெருசாக படிக்க மாட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட வந்து நீ வந்து கட்டுரை போட்டி, கவிதை போட்டி இந்த மாதிரிலாம் நீ எழுதலாம், அவனோட கையெழுத்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத வைப்பாங்க. அதே மாதிரி வந்து நிறையா பேரோட கையெழுத்தை வந்து மாற்றி அழகாக எழுதுறதுக்கு வந்து கொண்டு வந்ததே வந்து அவங்க தான். அதே மாதிரி தமிழ் ஆர்வம், அதே மாதிரி வரைகிறதும் அதே மாதிரி பயங்கரமாக வரைவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து அந்த பழைய முன்னாடி வரைந்த அந்த ஓவியங்களெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நான் கூட பார்த்துருந்தேன். அதே மாதிரி வந்து அதை தாண்டி வந்து ட்ராமா, எங்கள் ஊரில் வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி காரைக்குடியில் தான் ஒரு ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. இப்போ அங்கேருந்து தான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. இதுக்கு இடையில வந்து டிராமாவை பற்றி பேசி ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்துட்டாப்ல. ட்ராமாலலாம் வந்து நான் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பேச்சு போட்டிலாம் வந்து பேசுறதுக்கு, அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் அழகழகாக எழுதுறதுக்கு, நிறைய பேரோட ஹேண்ட் ரைட்டிங்க்கு, ட்ராயிங்க்கு, டான்ஸுமே சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஹூப் தானே, ஏன்னா ஹூலா ஹூப்பா நம்மளாம் வந்து அதை இப்படிதான் ஆடிட்டாப்ல அது. அப்புறம் வந்து இப்போ உள்ள நிறைய ஸ்கூல்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஸ்டேஜ் மாதிரி போட்டு லைட்டிங்லாம் அங்கங்கே வச்சு, இப்போ டெக்னாலஜி நிறைய வந்துச்சு பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்க மண்டையில் எவ்வளவுதான் அறிவு இருக்கும், எப்படி தான் அந்த யோசனை நிறைய ஐடியாக்கள் வந்து பண்ணி. ஏன்னா நான் ஹை ஸ்கூல் ஜாயின் பண்ணி ஹையர் செகண்டரி போகிற வரைக்கும், நான் 12th முடிச்சு அந்த ஸ்கூல்லேருந்து வெளில வர வரைக்குமே வந்து நான் கல்ச்சுரல் டீமில் இருந்தேன். எல்லா ப்ரோக்ராம், எல்லா ஃபங்க்ஷன், நீ இருந்த எல்லா ப்ரோக்ராம், எல்லா ஃபங்க்ஷன்லையும் பெரும்பாலும் இவங்கெல்லாம் டான்ஸில் இருப்பாங்க. நான் டான்ஸ்லேயும் இருப்பேன், ட்ராமாலையும் இருப்பேன். அந்த ட்ராமா வந்து அவ்வளோ மெனக்கடல் கொடுப்பாங்க, அவ்வளோ மெனக்கடல் கொடுத்து அந்த கதையை வந்து ரெடி பண்ணி அருமையாக எல்லா பசங்களுக்கும் அருமையாக சொல்லிக் கொடுத்து நிறையா ரிஹர்சல் பண்ணுவோம். அவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுத்து எல்லாம் பண்ணி 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ்லாம் வந்து செட்டப் பண்ணி அதுக்கு ஒரு சீன் அங்கங்க அப்போவே ஸ்க்ரீன் பிளேலாம் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சினிமாவில் பார்ப்போம், ஒரு சீன் இங்கே அந்த சீன் அங்கே மெர்ஜ் பண்ணி காட்டிடலான்ற மாதிரி. பட் நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே வந்துட்டு, நான் ஸ்கூல் முடிச்சு 15 வருஷத்துக்கு மேலே நான் சொல்கிறேன் முடிச்சு ரொம்ப வருஷம்.
ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்போவே வந்து 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் போட்டு அந்த டைமிங் லூப்பிங்லாம் கரெக்டாக கிரியேட் பண்ணி ஒரு சீன் முடிஞ்ச உடனே அடுத்த சீனுக்கு அங்கே போய் கரெக்டாக நிற்க வச்சு எல்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஒரே ஆள் அப்படி பம்பர மாதிரி சுத்திட்டு இருப்பாப்ல. அப்பலாம் எங்களுக்கு வந்து அதை ஆண்டுவிழானா ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர சூப்பரா இருக்கும். அப்போ வந்து என்னென்னா அந்த அந்த சரௌண்டிங் எங்கள் ஸ்கூல் அந்த ஊர் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து அந்த ஊர் ஸ்கூலோட ஆனுவல் டே வருது அப்படின்னாலே ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி மற்ற பேரண்ட்ஸு மற்றவங்க சொந்தக்கார எல்லாருமே ரொம்ப என்கேஜாக இருப்பாங்க, ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, அதை வந்து அட்டன் பண்ணணும் பார்க்கணும். அதில் முக்கியமான காரணம் என்னென்னா ஜவஹர் சாரோட நாடகம் இருக்கும், அதில் ஒரு மெசேஜும் இருக்கும், காமெடி இருக்கும், மெசேஜ் இருக்கும், எல்லாமே இருக்குன்னு சொல்லி அதை வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ கூட்டம் வரும். அந்த ஸ்கூல் கிரவுண்ட்லேயே பாதி நிறைஞ்சிருக்கும். அந்த ஸ்டேஜை சுற்றி வந்து அவ்வளோ தூரம் வெளியிலேருந்து ஆட்கள் வந்து சாப்பாடுலாம் கட்டிட்டு வருவாங்க, சைக்கிள் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டுலாம் வந்துருவாங்க, வந்து இருந்து அதை ஃபுல்லாக பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கும். நைட் வரை அது எப்படி இருக்கும்னா அந்த இப்போ ஊர்களெல்லாம் வந்து கோயில் திருவிழாக்கெல்லாம் நடக்கும்ல, திருவிழாக்களில் வந்து ராத்திரியில் வந்து வள்ளி திருமணம் அந்த நாடகங்கள்லாம் போடுவாங்க. அந்த நாடகங்கள்லாம் நம்மளாம் விடிய விடிய உட்காந்து பார்ப்போம். அது மாதிரி வந்து இந்த பள்ளி ஆனுவல் டேக்கு வந்து பார்க்கறதுக்காக வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப செம்ம ஜாலியா இருக்கும். சந்தோஷமா ஒரு வாட்டி நடந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம ஜேன்னு பயங்கரமாலாம் நடந்துச்சு. பேசுறது அதே மாதிரி எங்க ஸ்கூல்ல படிச்ச இப்போ இந்த ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேச தொடங்கும் போதே சார் வந்து எந்த ஃபங்க்ஷன்ல பேச தொடங்கினாலுமே ஒரு குட்டி கோட்டோட வந்து தொடங்குவாங்க. அது அவங்க கிட்ட படிச்ச எல்லாருக்குமே சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உள்ள அது இருக்கும். அது ஒரு வார்த்தை வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க கிட்ட படிச்ச நிறைய பேர் வந்து டீச்சர்ஸா இருக்காங்க, அவங்க எல்லாருமே அவங்க ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்றாங்க. அதை வந்து ஸ்டாலின் வந்து சொல்லுவாப்ல. ஏன்னா இல்ல அந்த கோட் வந்து எனக்கு அப்படியே ஆள் மனதுல பதிஞ்சது மாதிரி எனக்கு தான் இருக்கு. சரி உங்க வாயால சொல்லுங்களேன், என்ன நான் சொல்ல வைக்கிறேன். அது என்னன்னா அவங்க அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, பேச போறாங்கனாலே வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பிப்பாங்க. குரல்ல கேட்கற கொஞ்சம் சுமாரா இருக்கு, அவங்களோட குரலே கணீர்னு இருக்கும். எனக்கு இப்போ தொண்டையும் கட்டி இருக்கு லைட்டா, அதனால அப்படி இருக்கு. அவ்வளவு கணீர்னு இருக்கும். அந்த மைக்கில் போட்டு அவங்க சொல்லும் போதே நமக்கே ஒரு இந்த கூஸ் பம்ப் ஏறுதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம மாணவர்கள் வந்து ஏதாவது தப்பு பண்ணாலுமே சரி, அவர் வந்து அப்பெல்லாம் அடிக்கலாம்ல, கண்டிக்கிறதுக்கெல்லாம் மட்டை எடுப்பாங்க, அடிப்பாங்க, மட்டை எடுக்கலாமா, பின்னி பெடல் எடுத்துடலாம், அடிப்பாங்க. அப்படி நிறைய கண்டிச்சதுனால தான் இப்போலாம் நிறைய பேர் வந்து நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சைடு. ஆனால் பெரும்பாலும் வந்து அடிச்சிருக்கிறாங்க, இல்லையே சொல்ல மாட்டேன். அது சில நேரங்களில் வந்து வேற வழி இல்லை, அண்ணா என்ன அடி உதவுற மாதிரி நடந்து உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி ஊரில், அது மாதிரி சில நேரங்களில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே நல்லதுக்காக தான். ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அப்படின்னா, அவருக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்டனை வந்து உனக்கு நான் தரல, நான் எனக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடாமல் இருப்பாப்புல. ஒரு வேளை 2 வேளை நான் சாப்பிடாமல் இருந்துக்கிறேன், இதை வந்து நான் பண்ணாமல் இருந்துக்கிறேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கே ஒரு உறுத்தல், ஐயோ நமக்காக சார் வந்து இப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாணவர் வந்து நம்ம திருந்துறதுக்கு அது பெரிய வழியாக இருக்கும். ஸோ அவரோட அந்த கண்டிப்புகள்லாம் அந்த மாதிரியும் வந்து இருக்கும். சார் ரேடியோவில் டிவியில் அவர் சின்ன பிள்ளையாக ஆமாம் எல்லாமே இருக்குது. அப்போலாம் ராஜ் டிவிலலாம் வந்து இந்த ஷார்ட் சீரிஸ் மாதிரிலாம் சிலதெல்லாம் எடுத்து போடுவாங்க, அதுலலாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் நான் இன்னும் ரொம்ப உங்களோட சின்ன பிள்ளை, 3 வருஷம் தான் சின்ன பிள்ளை, அதனால் எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி வந்து சினிமா மேலே வந்து நல்ல ஒரு விருப்பம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து எல்லா படங்களையுமே வந்து தேட்டரில் போய் பார்ப்பாங்க, அவங்களுக்கு விருப்பம். நாங்களாம் சேர்ந்து போய் பார்த்துருக்கேன் அவங்க கூட வந்துட்டு. இந்த நமக்கு ஆனுவல் டேல லீவ்லாம் வரும்ல, லீவுக்குலாம் வந்து நான் அவங்க வீட்டில் போய் தங்கியிருப்பேன். அந்த மாதிரி தங்கும்போதெல்லாம் வந்து படத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க, நான்லாம் போய் பார்த்துருக்கேன் படங்கள்லாம். வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, அந்த தமிழ் ஆர்வம்னு சொன்னோம் இல்லையா, அவங்க பேர் வந்து இங்கிலீஷ்லேயும் நம்ம சைன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த தமிழ்லையே நம்ம கையெழுத்து போடணும் வைக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து நான்லாம் நிறைய இடங்கள்ல இன்னும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். தமிழில் கையெழுத்து போடுறதெல்லாம் வந்துட்டு அது மாதிரி புக்ஸ் எழுதிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபோன் வந்து இப்போ அப்போ வந்து லேண்ட்லைன் ஃபோன் தானே, லேண்ட்லைன் ஃபோன்லாம் இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு இப்போவுமே அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபோனை எடுத்த உடனே நம்மளாம் என்ன செய்வோம், ஹலோ யார் பேசுகிறா என்ன பேசுகிறா அப்படி தான் சொல்லுவோம். அவங்க வந்து எப்படின்னா ஃபோனை எடுத்து காதில் வச்ச உடனேயே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஒரு அருமையான பழக்கம். அதை நான்லாம் ரொம்ப காலமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். வேற நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால நானும் பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கொண்டேன். அது சொல்ல ஆரம்பிச்சோன்னா நமக்கு அந்த பழைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து என்னோட அனுபவம். இது மாதிரி வந்து
அவர்கிட்ட படித்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டால் அவங்களோட பர்சனல் வந்து ஏகப்பட்ட அனுபவங்கள் வந்து சொல்லுவாங்க. இப்போ எப்படியும் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குற யாராவது வந்து சார்ட்ட படிச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட அனுபவத்தை வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அது மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து அதோட இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்குமே வந்து நீங்கள் படிக்கும் போதுமே ஏதாவது ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி டைமில் பண்ணாங்க, அது எனக்கு லைஃப்பில் ரொம்ப நல்லா இருந்தது, அப்படி இருந்தாலுமே அந்த டீச்சரோட பேரை போட்டு மென்ஷன் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஒரு ட்ரிபியூட் கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க இந்த டவுன் டு எர்த்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்துருக்கோம், எங்கள் லைஃப்லேயுமே நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதில் வந்து நம்ம பார்த்ததுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான நபர் நம்ம லைஃப்பில் அப்படிங்கும்போது வந்துட்டு அந்த டவுன் டு எர்த் பர்சன் சொல்லணும்னா அது உங்களை சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம லீவுக்கு போயிருந்தோம், நாங்கள் சொல்லியிருந்தோம்ல, ஊருக்கு போயிருந்தோன்னே சரி அப்போவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சார் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தபோது நாங்கள் ஆன் த வேலையை அப்படியே சாரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போனோம். போயிட்டு உடனே ஆல்ரெடி இப்போ நம்ம சைனாவில் இருக்கோம் தெரியும், என் பையன் இங்கே சைனீஸ் ஸ்கூலில் படிக்கிறான்னு தெரியும். ஸோ போன உடனே அவன்கிட்ட அப்படி மெதுவாக அப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பேசினா என்னமோ என் பையன் என்னமோ நிறைய தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் டீச்சர் மாதிரியும், அவங்களுக்கு என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரியும் அப்படியே கீழே உட்காந்துட்டு, நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். அப்படியே உட்காந்துட்டு அவன்கிட்ட வந்து இது நான் என்ன அது நான் என்னன்னு சொல்லி அவனை சைனீஸ்ல சொல்லி கொடுக்க சொல்லி அப்போ வந்து அவனுக்கு ரொம்ப கூட இப்போ கொஞ்சம் பிரபலமாக பேசுவான். அப்போ வந்து அந்த அளவுக்கு கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அதையே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வச்சு அவங்க அதாவது அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்கள்ட்ட அவங்க அட்டாச் ஆகிடுவாங்க. அட்டாச் ஆகி ஒரு குழந்தைய வந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்க திறமைகளை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிக்கொணர வைக்கிற அந்த பக்கம் அந்த திறமை வந்து அவங்க சார்ட்ட இருக்குது. நமக்குள்ள ஒரிஞ்சிருக்க திறமைகளெல்லாம் வர வச்சுருவாங்க, நம்மள்ட்ட பழகி பேசி நம்மள்ட்ட வந்து வர வச்சுருவாங்க. அது மாதிரி அன்னைக்கு நாங்களே ரொம்ப ஷாக் ஆகி பார்த்தோம், இவன் இவ்வளோ தூரத்துக்கு சொல்லிக் கொடுப்பானா, நம்ம பையன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணுவானா அப்படின்றது எங்களுக்கே தெரியாது. எந்த அளவுக்கு புரியதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி கொடுக்கலாமோ அந்த அளவுக்குலாம் அவன் சொல்லிக் கொடுத்தான். அவன் இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுப்பானான்றது எங்களுக்கே தெரியாது. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்தது. அது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால அவ்வளோ அழகாக வந்து உட்காந்துட்டு ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி நானாக யோசிச்சுக்கிட்டேன். சார் வந்து நடத்தும் போது போர்டில் எவ்வளோ இதுவாக நடத்துவாங்க, உட்காந்துக்கிட்டு எவ்வளோ மாதிரி முன்னாடி நின்றுட்டு எவ்வளோ இதுதான் நடத்துவார். எப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்கள் படிக்கும்போது வேறு சில ஸ்கூல்லேயும் சில மேத்தமெட்டிக்ஸ்லாம் நல்ல டீச்சர்ஸ்லாம் இருந்துக்கிறாங்க. எங்களுக்கு எப்படின்னா இவர் எப்படின்னா இப்போ சொல்லுவோம் இல்லையா, நம்ம இப்போ கொஸ்டினை எழுதிட்டு ஆன்சர் போடலாம், இவர் ஆன்சர் எழுதி ஆன்சர்லேருந்து கொஸ்டின் கொண்டு போவார், ரிவர்ஸில் போட்டு கட்டுவார். ஆமாம், மேக்ஸிமம் புக் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு அதில் நல்ல ஈடுபாடு இருக்குது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு மெஜாரிட்டி புக்கெலாம் எடுத்து வர மாட்டாங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு வந்தால் என்ன தேரோம், என்ன பண்ண போகிறோம், வைக்க போகிறோம் அப்படின்ட்டு கடை எழுதி போட்டு. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு இன்சிடென்ட், ஃபன்னி இன்சிடென்ட். என்னென்னா ஒரு வாட்டி வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை அப்படியே காதில் வாங்கிப்பாங்க, அப்படியே அது எல்லாத்தையும் எழுதுவாங்க. அதில் நம்பர்ஸ் கூட இருக்கும், ஆனால் அது கூட அப்படியே மனப்படமாக இருக்கும். பண்ணுவாங்களா, ஒரு வாட்டி வந்து எல்லாரையும் ரீட் பண்ண சொல்லுவாங்கல்ல, அப்போ நான் எந்திரிச்சு ரீட் பண்ணேன். எனக்கு சாருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கும். அப்போது இந்த பைபிள்லாம் ரீட் பண்ணுவோம்ல நம்ம, அதனால் அந்த வாரத்தில் ஏதோ 2 வாட்டியோ 3 வாட்டியோ நான் மாசில் வேறு பைபிள் வாசித்துட்டேன். அது என்ன ஃப்ளோவோ என்னமோ தெரியல, கேள்வி வாசித்ததையுமே நான் ஏதோ பைபிளில் வசனம் வாசிக்கிற மாதிரியே வாசித்துட்டேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பைபிள் வாசித்து முடிச்சதுக்கப்புறம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நான் அந்த கொஸ்டினை முடிச்சதுக்கப்புறம் சார் என்ன நினச்சாப்லன்னு தெரியல, இது ஆண்டவரின் அருள்வாக்கு, ஓகே உட்காரு அப்படின்னாங்க. கிளாஸே சிரிச்சிருச்சு, எனக்கு ஒரே சையாகவும் போச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்க்குறேன், அப்படியே நம்ம வாசித்தோம் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி தான் நீ வாசித்த அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து கிளாஸில் இடையில வந்து மேத் கிளாஸ்னால் சீரியஸாலாம் இருக்கலாம், அப்படிலாம் இருக்காது, இடையில ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வந்து பண்ணுவாங்க. டைமிங் சென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த டைமிங்கில் வந்து கமெண்ட் கொடுத்து அதை காமெடி ஆக்கி, இல்லை யாராவது வந்து நம்ம ரொம்ப டல்லாக இருந்தோம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட வந்துட்டு அதை உடனே வந்து பக்கத்தில் உட்காந்து நமக்கு தட்டி கொடுத்து என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு அதுக்கு என்ன பண்ண செய்யாகுன்ற மாதிரி அதுக்கான ஐடியாக்கள்லாம் கொடுத்து உடனடியாக அந்த 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 பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளிவரதுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாப்புல. அப்புறம் என் பையன் கூட உட்காந்து சின்ன சின்ன விஷயத்த கூட அப்படியே கேட்டு அழகாக தெரிஞ்சுட்டாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே வந்து நம்ம படித்த ஸ்கூலில் நம்ம குழந்தை படிக்கிறதோ இல்லை நம்ம படித்த ஸ்டாஃப் கிட்ட நம்ம குழந்தை படித்தாலுமே வந்து நமக்கு ஒரு ஒரு லைட்டான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம குழந்தைய வந்து நம்ம அம்மா என் அம்மா அப்பாவோ இல்லை இவங்க அம்மா அப்பாவோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ யாராவது வந்து குழந்தைய நல்லா வளர்த்துருக்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே இப்படி பேரண்ட்ஸாக அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து அப்படி ஜலஜலன்னு அப்படி ஒரு ஹாப்பினஸ் வரும்.
அதே இது வந்து ஒரு ஸ்டாஃப் கிட்ட இருந்து, அதுவும் நமக்கு எடுத்த ஒரு டீச்சர், ஒரு நம்ம பிரமிப்பா நம்ம பார்க்குற ஒரு பிரமிப்பா டீச்சர் பார்த்த வந்து ஒரு ஆசிரியர் வந்து நம்ம குழந்தைய வந்து பார்த்துட்டு நல்லா வளர்த்துருக்கீங்க, நல்லா இது பண்றான் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எனக்கு அவன் ஸ்டாலினுக்கும் டேய் ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அன்னைக்கு. இன்னும் படிச்சு வர வேண்டியது எவ்வளவு இருக்குது. ஆனா அவன் அந்த வயசுல இது பண்ணாலும் அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன்ட்ட இருந்து நம்ம ஒரு பிரமிச்சு பார்த்த, நம்ம ஒரு முக்கியமான லைஃப்ல ஒரு முக்கியமான ஆளா நம்ம பார்த்த ஒருத்தர் வந்து நம்மளோட குழந்தைய வந்து அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணி சொல்லும்போது வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்படி கொஞ்சம் கிளிப்ஸ் நான் அட்டாச் பண்ணுவேன், பாருங்க. உன் பேர் என்ன? நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க இருந்து வர்றீங்க? சாப்பிட்டீங்களா? வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களா? ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்களா? எனக்கு ஏதாவது ஒண்ணு என் வாயிலும் சொல்ல வைய, ஒரு வார்த்தை நான் சொல்ற மாதிரி. சாப்பிட்டீங்களான்னு கேட்டு நான் சொல்ல என்ன அப்படியே சொல்ல. சைனீஸ் சொல்லி கொடுங்க. ஷீலமா அப்படின்னு என்ன அது மீன் கேட்டுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஷீலமா அவரே ஷீலமா ஷீலமா அவன் கூட போயிட்டா. எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்த சார் இந்த பாடம் ஒரு நாள் சொல்லி ஒரு நாள் சொல்லிட்டு வேற அது வேண்டாம், இது வேண்டாம்ப்பா. இல்ல நீ ஹாமா மட்டும் சொல்லி கொடு. ஆமா அது முடிஞ்சிடும். நீ ஹாமா அப்பா இது போடுப்பா. நீ பாருங்க, நீ ஹாமா, அதுக்கப்புறம் தேங்க் யூ என்ன, ஆமா சாரி என்ன, தேங்க் யூ. ஹலோ கேட்டது நீ ஹாமா. நீ ஹாமா. ஹலோ நீ ஹா. ஏ ஓ ப்ரொனன்சியேஷன் எனக்கு வராது, அது என்ன ஆகும்? சரி இன்னொரு தேங்க் யூ. ஷீஷே ஷீஷேமா சீஷியே ஷீஷே. சூப்பர். நானும் சைனீஸ் நானும் சைனீஸ் பேசிட்டா. சரி சாரிக்கு சொல்லி கொடுங்க. இது திரும்பி சொல்லு. சரி, நோ ப்ராப்ளம், நோ மென்ஷன். நோ ப்ராப்ளம். I love you சொல்லி கொடுங்க. நல்லா அப்பா சூப்பர் 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 சூப்பர். எடுத்தாச்சப்பா. சரி ஓ ஐ நீ சொல்லிடுங்க. அப்படி ஓ ஐ நீ சார் ஓ ஐ நீ அப்புறம் மிஸ் யூ அப்புறம் வந்து கிஸ் யூ, இது எல்லாமே வந்து ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். அப்படியா? ஓவன் நீ அப்படின்னா கிஸ். அதுல வந்து டோன்ஸ் இருக்கும் சார். அதுல கீழ ஒரு டோன் வரும், மேல ஒரு டோன் வரும், ஸ்ட்ரைட் டோன் வரும், ஒரு டோன் வரும். உட்காந்து பேசு. இது மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைட் ரோட் மாதிரி. ஓகே. ரோட்னு அது மாதிரி காட்டுவாங்க. ஸ்ட்ரைட் ரோட் மேல ஹில் இருக்குல, அது மாதிரி இங்க. ஓகே. இங்க போகும். அப்புறம் ஒரு ஹில் டவுன் போனதுக்கு அப்புறம் திருப்பி மேல போகல, அது மாதிரி ஒண்ணு. அதுக்கப்புறம் கீழே ஒரு ஹில் போற மாதிரி. நீ சொல்றதான் பாத்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? நீ சொல்ற அழகா தான் பாத்துட்டு சரி பேப்பர்ல எழுதி காட்டுறீங்களா? சரி இதுதான் டோன்ஸ், நான் டோன். நான் டோன் தான். சைனீஸ்ல நான் டோன் மட்டும் தான். ஓகே.
ஐயோ சூப்பர். அப்ப நமக்கு 2 டோன் தான் இருக்கு. ஆமா, இதான் 2 டோன் இருக்கு. 4 டோன் இருக்கு. அதான் சொல்றேன். இல்ல. நம்ம வச்சு பழி பார்க்காத. எங்களோட கணக்கு குரு அவன் இவருக்கு இந்த 4 டோன் இருக்குங்கிறத எப்படி சொல்லணும்னு தெரியுது பாருங்களேன். அப்பதான் புரியுங்கிறது. இல்ல அது படம் இல்லம்மா, 4 டோன் தான் டிஃபரன்ஸ். மொத்தத்துல 4 தான் இருக்கு. இவ்வளவு வித்தியாசம். எல்லா இடத்துமே இந்த மாதிரி தான் வரும். எல்லா இடத்துலயும் இப்படிதான். இல்ல அதை ஒரு ஆங்கர் எடுத்து வச்சு இவ்வளவு பிரிவு கொடுத்தாங்கல்ல, ஒரு டீச்சர் லெவல்ல இருக்கிறப்ப சரி, இந்த நீஹாவ் 2ஆம் கிளாஸ் போகலாம். 2ஆம் கிளாஸ் Right, I know writing characters. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சிருக்காரு. இந்த அடுத்த செமஸ்டர் போகும். செகண்ட் ஸ்டாண்டர்ட். Second standard. ஹாவ், Ni hao. நீயே ஹாவ். அடுத்து time. J. இது எதுக்கு என்னது? Y, Q, X, J. J. அப்படின்னா எல்லாமே அது கூட இருந்துச்சுன்னா, இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 2 டாட்டும் இல்ல. ஓகே. ஒய் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யூ, யூ, ஏன்னா இது ஒரு சவுண்ட் தான் யூ. அதுக்கப்புறம் ஒய்யும் ஆட் பண்ணா யூ தான். லாங்குவேஜ் டீச்சர் மாதிரிலாம் எடுத்துறாங்களா? சரி. அவ கத்துக்கிட்டது அப்படியே சொல்றா. அவ டீ சொல்லி கொடுக்குறாரு. ஒன்றும் சரிடா. சரி. அதாவது ஒரு லெவல்ல சொல்லி இந்த லெவல்ல பேசுறானே. ஏய் இல்லனா ஈ பார்க்கணும். ஈயும் இல்லனா ஓவ பார்க்கணும். எதுல சொல்ற? ஓ இல்லனா ஐய பார்க்கணும். எந்த இடத்துல சொல்ற? அதாவது இது இருக்குல, ஏ. ஆமா ஏ இருக்கு, ஆனா ஓ இருக்கு. ஏ இருந்தனால அது இருக்குல, அது மேலதான் இந்த பையன். ஓ, ஏ இருந்தா அதுல போடணும். ஏ இல்லைன்னா இந்த டோன் தான் போடணும். ஓஹோ. அதுக்கப்புறம் இந்த ஐ இருந்தாலும் போடணும். ஐ இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல, பண்ண முடியாது. நீங்க ஐல போட்டுக்கிற ஐல போடணும்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இல்லைன்னா அது பின்னியனே இல்ல. ஓஹோ. இது இல்லைன்னா பின்னியன் இல்ல. அப்ப எல்லாத்துலயும் ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்ப ஆமா, இதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கும். எங்க இன்னொரு போடி இந்த மாதிரி வேற ஒரு போடி எடுத்து அதனால இன்னும் இருக்கு, நான் சொல்லணும். சரி, ஓகே, நீ சொல்லு, நான் கேட்கறேன். என்னடா கட்டணமா போடுற? இது வந்து எழுதணும். சரி சரி. கட்டம் கட்டி போகணும். இந்த கோடெல்லாம் தெரியுமா வாசிப்பாங்களா? அவங்களுக்கு தெரியும், டீச்சர்ஸ்க்கு தெரியும். சார் இதெல்லாம் மனப்பாடம் 3 4 கூட வருதா? சார் இதெல்லாம் மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் படிச்சிருக்கேன்ல, வாசிச்சிருவேன். எழுத சொன்னாலும் எனக்கு ரொம்ப கஷ்டம். நாலு. ஓ, 4ஆவதா? இ. சி. ஏ. இது எல்லாமே ஆட் பண்ணி தான் ரீட் பண்ணுவேன். எப்படி? சி. ஷே. அதுக்கப்புறம் ஷே. சி. ஷே. அப்ப என்னது சி. மீனிங்? சி. ஷே. அப்ப மீனிங்? சி. ஷே. சி. சி. ஷே ஷே. இது மாதிரி தான் ரீட் பண்ணுவேன். சரி. ஷே ஷே. அப்ப மீனிங் என்னது? என்ன Thank you, இங்கிலீஷ்ல? thank you. Thank you. நீங்க எழுதி கொடுங்க. சூப்பரா thank you இருக்கு. எழுதுங்க. Thanksல CCனா thanks தான். CCNE அப்படினா thank you. தெரியும் அப்படி நம்ம சொல்லணும். இல்ல, Mummy, என்ன சொல்ல போற? it does CC is also just like thank you. சும்மா ஒரு எழுதி சொன்னாங்க எழுதிட்டு போகாம. இல்ல, இப்படி வரும். எப்படி சொல்லிக்கலாம் நீங்க? அது மீனிங் தான் கரெக்ட். இதுக்கு ஹலோ எழுதுங்க. ஒரு 2ஆம் கிளாஸ் பையனாவே நான் பார்க்கல. thanks. ஓகே, இங்க ஹலோ எழுதுங்க. Hello. CCNE அப்படினா தான் சார் thank you. you னா நீ இல்ல. அதனால CCNE அப்படினா thank you. இது CCல thanks. ஆனா CCO thank you மாதிரி சொல்லலாம். அப்படியா? சொல்லலாம். ஓகே ஓகே. மைக்கிட்டாக்கா. இங்கிலீஷ்லக்கா. இல்ல சும்மாவே நாங்க சொல்லுவோம். அங்க டாக்டர். சும்மா சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சரியா ரகசியம் சொல்றேன். எனக்கு பிரெயின்ல இந்த உனக்கு ஒரு gift. ஒரு இது பண்ணி என்னன்னா குளிக்கும் போது உருள மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். கடைசியில் பார்த்தா எங்க டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, சைனஸ் ட்ரபிள் தான் அப்படின்ட்டாங்க. திரும்ப என் தம்பி டாக்டரா இருக்கான். நான் அவன்கிட்ட கேட்கும்போது என்னடான்னா, அண்ணே தலைவலி இருக்கு, வாமிட் இருக்கானே கேட்டான். வாமிட்லாம் என்னடான்னு. அப்போ நான் ஸ்கூல் டைம் டேபிள் போட்டுட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு டைம் டேபிள் போடுறது பெரிய ரிஸ்க்கு. அத்தனை டீச்சர்ஸ் கிளாஸ் போட்டு ஞாயிற்றுக்கிழமை போட்டு முடிக்கிறேன். திங்கட்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு வாமிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வலியோட போட்டு முடிச்சா வாமிட்டு. இவன் பயந்துட்டான். உடனே ஆர்எஸ் தான் தம்பி இருக்கான்.
வண்டி அங்கே விடுங்க சொல்லி ஒரு கார் எடுத்து அங்கே போயிடுச்சு. அங்கே போய் ஆப்ரேஷன் டாக்டர் அவங்களுக்கு தான் அண்ணன் சீரியஸாக இருக்காரு, பிரெயினில் பிளட்டு உறைஞ்சி மூளையை நகட்டிடுச்சு, உடனே கூட்டு போக மாட்டான். மதுரைக்கு போனோன்னா அவர் உடனே ஆப்ரேஷன் இருக்கிறாரு. எனக்கு இவங்க பேசிக்கிட்டு எனக்கு தெரியாது. உடனே ஆப்ரேஷன் ரெடியாகி ஒட்டெல்லாம் அடித்து ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு ஃபோன் வருது, சார் அடிக்கிறார் மாதிரி சார். அவருக்கு இதே தெரியாது. நானும் சொல்லலை, சார் நான் இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் பேச போகிறேன், கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுங்கிறார். ஸ்ட்ரெச்சரில் படுத்துருக்கிறேன், கையில் ஃபோனு. சார் என்ன தலைப்பில் பேச போகிறேன், என்ன ஏதோ தலைப்பு சொன்னார். நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன், சீரியஸாக இருக்கிறேன். பாயிண்ட்ஸ் சொல்லுங்க, ஸ்ட்ரெச்சரில் தூக்குறோம் பார்த்துட்டுருக்கான். யோ ஃபோன் எல்லாமே மோசமாக இருக்கு, பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. சார் உங்கள் டைம் போயிட்டு இருக்கு சார், வாங்க சார். சார் இந்த வாரம் இந்த பாயிண்ட்ஸ் சொன்னேன், போதுமா சார் போதும்னு சொல்லி வச்சுட்டேன். அது வரைக்கும் அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை. இந்த கண்டிஷன்லாம் சொன்னேங்கிறத நான் சார்ட்டு சொல்லவே இல்லை, இப்போதான் சொல்றேன். ஆமாம் ஆமாம். அப்போ ஸ்டேஜில் தூக்கிட்டு போகிறாங்க, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட்டிமன்றம் எதுக்கு சொன்னோம்ல, எதுக்கு சொன்னோம் அப்படியே இது வந்து அதெல்லாம் தாண்டது. இந்த ஏஜில் நம்ம சாரி ஏஜ்லாம் விடுங்க, இந்த ஏஜில் எனக்கு புரிகிற மாதிரி இந்த 4 டோன்ஸ் இருக்கு இதில் வரும். அதுலேயுமே நீ அப்படி சிரமப்படாத, நீ அப்படி இருக்கிற அது சொன்னாலே போதுங்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு லைனுக்கு இறங்கி வர பாருங்க. சிம்பிளா எப்படி அப்படி சொல்லிக்கலாம். பெரிய விஷயம். நானும் இவங்களும் சொல்லிட்டு தப்பு தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க, ஒடிவே சூப்பர் டீச்சர், சூப்பர் ஸ்டூடெண்ட். ஆமா, நீங்க சிசிஏ தேங்க்ஸ் சொல்லிருங்க. சரி, அவன் சொல்லி கொடுக்குறான்ல, டீச்சருக்கு என்ன சொல்லிக்கலாமா? டீச்சர் தானே இப்ப மாமா, டீச்சருக்கு என்ன சைனீஸ் நேம் சொல்லி கொடுக்குறேன். சொல்லிடு, என்னன்னு சொல்லிடு. அப்போ ஒரு இதுக்குள்ள இவ்வளவு கட்டடம் கட்டுறாங்கடா. நீ நம்ம டெலிசா லவ்ஷு பின்னியன் பின்னியன் எழுது. அது வரமாட்டேங்கிறது. விஷயம் வரமாட்டேங்குது. அதான் அதிகமா இருக்கு. அப்படின்னா அப்படின்னா என்ன? ஆசிரியர், டீச்சர். சரி, இந்த சீசே லாஸ்ட் கரெக்ட்டா மட்டும் சொல்லிருங்க. அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி அப்ப சொல்லி கொடுத்து சொன்னல. ஆனா சேர்ந்து சொல்லணும்னா முழு டீச்சரா இருக்கலாம், முழு டீச்சரா இறங்கிட்டா கலப்பு. அது வரமாட்டீங்களா நமக்கு? நீங்க என்ன சொல்வீங்க? நோ மென்ஷன். இல்ல, உனக்கு ஒன்னதான் தேங்க்யூ டீச்சர் சொல்றேன். நீ இவன் டீச்சர் தான். நீங்க சொல்றீங்களா? நீ எனக்கு சொல்லியா? அப்படியா? சரி, இப்போ உன்னைக்கு வந்து உன்னை ஒரு டீச்சராவே நான் பண்ணிட்டேன். சிசில சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? எப்படி சொல்லணும்? ரிப்ளை என்ன சொல்வீங்க? ஆமா. இல்ல, இப்போ நீ வந்து எனக்கு டீச்சர்னால you are my student. You are my teacher. You are my you are a teacher. நான் ஒரு ஸ்டூடண்ட். சரியா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா she now she நீ சொன்னே. இப்ப டீச்சர் நீங்க சிசில சொன்னா டீச்சர் என்ன சொல்றாங்க? இப்போ நீ போய் நோ மென்ஷன் இல்ல நோ ப்ராப்ளம் சொல்லணும்ல, சொல்றேன். ஆமா, அந்த டீச்சர் சொல்ல நீ என்ன மாதிரி சொல்லணும்ல.
No. அப்படியா சொல்ல The மாட்டாங்க teacher won't tell anything. They'll tell like, thank you. அதுதான் சொல்லுங்க. சொல்லு அது அவங்க அதுக்கு நீ பதிலுக்கு சிசியே சொல்லிடு. அவங்களும் பதில் கொடுத்தா சொல்லுவாங்களா t-shirt. Teacher. அப்படியா சரி இப்ப நம்ம தா- ஓஹோ இது மாதிரியும் எழுதலாம். அப்படி ஈஸியா எழுத வேண்டியானே அந்த படத்தை போட்டு இந்த படம் ஈஸியா இருக்குல்ல அப்படி போட வேண்டியானே இது நீ போட்டு வரைஞ்சு மண்புழு மாதிரி போடுற இது 3 மாதிரி போடுறல இது மூணு ஈஸியா மாதிரி இருக்குல்ல ஆ. 3 மாதிரியும் போடலாம் ஆனா 3 வச்சுக்கிட்டு இது மாதிரி வரணும் வந்தா தான் நல்லது இல்லையோ இது மாதிரி தான் வரணும் எல்லாம் தப்பா எங்களை மாதிரி அங்கிருந்து 3 போட்டா நல்லா இருக்கும் இப்போ அதுலயே ஒரு படம் வந்துச்சுப்பா உண்மையிலே சைனீஸ் கஷ்டமா தான் கஷ்டமா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் personal experience பண்ணியிருக்கேன். என்ன சன் டிவில அந்த அண்ணாச்சின்னு ஒரு ஆமா, ஆமா, ஆமா. அந்த மாதிரி இருக்கு. அப்படியா ஆமா, அண்ணாச்சியும் கொஞ்சம் கட்டுரையில பேசுறாங்க. ஆமா, ஆமா. எனக்கு என்ன சொல்ற நீ? டீச்சருக்கே சரி போகுது. கும்பிட்டுலாம் சரி, நம்ம இங்க கும்பிடுறோம்லப்பா. அங்க சைனால எப்படி சொல்லுவாங்க? இல்லடி, ஏய், நம்ம இப்படி இப்ப நம்ம கும்பிடுறோம்ல, இப்படி சொல்றோம்ல. செய்வாங்கல்ல அப்படி. No, that's like it's like old people they'll do like this for more respect. Respect. More நான் respect. சொல்லி கொடுத்துருக்கேன் அம்மாக்கு. But now at this the 2K time they're trying to tell me like this. ஓ, அது தூக்கி வந்து- எப்படி சொல்லிடுறாங்களா? இது வந்து கராத்தே. I'm telling like in இல்ல, செல்வி, 19 செல்வி. time. Okay. சைனீஸ் மோர் ரெஸ்பெக்ட் More respect na இது மாதிரி. ரைட்டா Right hand இது மாதிரி இருக்கணும். ஓகே Left hand இது மாதிரி. ஒரு ஸ்டோன் மாதிரி. ஓகே இங்க ஒரு பேப்பர் மாதிரி. பேப்பர் ஸ்டோன் அது இது மாதிரி. ரைட் அத அடிக்கணும். அது மாதிரி தான். அடிச்சு குனியல. ஆமா. இது மாதிரி தான். ஆ. இந்த கராத்தேல பண்ணுவாங்களா? ஆமா அது அது மாதிரி தானா ஆ. இல்ல, அது அவன் explain பண்ணான். அந்த paper rocks இருக்குல்ல, அதுல இது rock மாதிரி வச்சுக்கணும். இது paper வந்து cover stone மாதிரி வச்சுக்கணும். இது paper cover மாதிரி cover வச்சுக்கணும். அதான், அதான், rock, paper. இவன் அடி முட்டாளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க சைனீஸ் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தேன் அவர் கத்துக்கிட்டார் அது சொல்லு 他是一个印度人，我从印度来到中国，然后又学了中文，然后又来，然后教他，他都会了。 அப்படி தமிழ் சொல்லிடு. எப்படி படிச்சாங்க? ஆ. எப்படி படிச்சாங்க? அது சைனீஸ் சைனீஸ் சொல்லிருங்க.他学得很好， அப்படி தமிழ் சொல்லிடு. நல்லா படிச்சாங்க. நல்லா படிச்சாங்க ஐயோ ஐயோ சரி, இவங்க யாரு? இவங்க யாரு? ஆ, இவங்க யாரு? Math teacher, math teacher. மேத்ஸ் டீச்சர். யாருக்கு? யாரு அப்பா அம்மா எங்க அத்தை. எங்க அப்பா அம்மா அத்தை அத்தை. எல்லாருக்கும் இது teacher. இவங்க இவங்க ஒரு teacher. 我是一个学生，他是一个老师。现在他来到我这儿来学中文，你看他多好。 அது அப்படி தமிழ்ல சொல்லிடு. ரொம்ப ஆமா, ஆமா, சந்தோஷமா ஆமா. இருக்கு. நான் ஒரு ஸ்டூடண்ட். ஸ்டூடெண்ட், இவங்க ஒரு டீச்சர். ஆனா டீச்சரே ஸ்டூடெண்ட்க்கு கேக்குறாங்கன்னா Student எது எவ்வளவு சொல்றாங்க? நல்லா இருக்காங்க பாருங்க. பாருங்க. பாருங்க அழகுடா அழகுடா சரி, இப்ப முன்னாடி சொன்னீங்க இல்லையா, தமிழ் இவங்களுக்கு தமிழ் தெரியும், நான் வந்து சைனீஸ் சொல்லி தந்தேன். அப்போ வந்து அப்போ அது சொல்லல ஹிந்து ஹிந்துன்னு சொல்லல, அது அப்படிதான் சொல்லுவாங்க சைனீஸ். இந்தியன் இந்தியன் இந்தியன். ஆனா இந்தியன் வர்றது என்ன இந்தியன் இந்தியா ஹிந்துனா இந்தியா. இந்து இந்து இந்துன்னா இந்துரன்னா இந்தியன். ஏன் உங்களுக்கு இது இருக்கமா?
ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்கேஸ் யாராவது ஒருத்தவங்க டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, டீச்சராக இருக்கீங்கன்னா கூட வந்து குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணி பாருங்களேன், செம்ம இம்பாக்ட் வந்து இருக்கும். அது குழந்தைங்க லைஃப் லாங் வந்து மறக்கவே மாட்டாங்க. இப்போ நாங்களாம் ஸ்கூல் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, எங்களை விட சீனியர்ஸ்லாம் எத்தனை வருஷம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னமும் அந்த சார் பேரை மட்டும் சொன்னாலே போதும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு மெமரிஸ் அள்ளிட்டு வரும், அவங்க மனசு அவங்க சிரிப்பு வரும். ஸோ அதெல்லாம் வரும். அது எப்படின்னா இப்போ அவர் பேரை சொல்லிட்டு சொன்னாலே நமக்கு வந்து நாள் கணக்காக உட்காந்து பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ள இருக்கு எனக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வீடியோக்காக சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து சில விஷயங்கள் நான் சொல்லலை இன்னும். ஸோ அதனால எங்களுக்கு வந்து சாரை பற்றி ஒரு குட்டியாக அவங்கள பற்றி சின்ன சின்ன அனுபவங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணது வந்து ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம். ஆக்சுவலாக நாங்கள் போன வாட்டி லீவ் போனும் போதே ஆக்சுவலாக இந்த வீடியோ போடணும்னு நினச்சோம். என் பையன் கூட அந்த பேசின சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் சரி ஏதாவது ஒரு கரெக்டான டைமில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தா வந்து ரிட்டையர்மெண்ட் வருதுன்னு சொன்னாங்களா, அதை விட ஒரு பெஸ்ட்டான டைமே இருக்கவே இருக்காது. அந்த டைமில் போட்டலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நானும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்து இப்போ அதுக்கு உங்களுக்கு இது கூடவே நான் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்க. பார்ப்பாங்க மாமா இந்த வீடியோ உங்களுக்காக தான். விட்டா அழுதுருவான் சார். அதனால் இந்த வீடியோ வந்து நம்ம சார் கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அனுபவத்தையும் சொல்லுங்கள். இல்லை வேறு ஸ்கூலில் நீங்கள் உங்களுக்கு இம்பாக்ட் கொடுத்த டீச்சர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட பேரும் அவங்க என்ன பண்ணாங்கன்றதையும் சொல்லுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ மூலமா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க்கோ இல்லை சின்ன விஷயமோ இப்படி கூட இருக்கலாமோ அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. சரி நம்மளும் சொல்லி முடிச்சிருவோம். வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. அது தொடங்க போது சொல்லணும். இட்ஸ் ஓகே. இதை கட் பண்ணி அங்கே வச்சிரு. பாய்.